அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இது கடவுள் எழுதிய தலைவிதி. பரம ஏழை கூட பணக்காரர் ஆவார் என்று சொல்லக்கூடிய வகையில் செப்டம்பர் 30க்குள் இவை நடந்தே தீரும். வாழ்வில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல அதிரடியான மாற்றங்களையும் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த கிரகநிலைகளில் ராசியின் அதிபதியான புதன் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த வேளையில் 5 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் ராசியின் அதிபதியுடன் சேர்த்து 2 கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் சஞ்சரிப்பதால் செப்டம்பர் 30 முடிவதற்குள் கடவுள் எழுதிய தலைவிதியாக பரம ஏழை கூட பணக்காரராவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய முழு சுபகிரகமான குரு 9ல் சஞ்சரிக்கிறாருங்க. குரு 9ல் என்றாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உள்ள ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்திற்கு பிறகு அவர் வக்ரகதியில் திரும்புவார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் பல நல்ல வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறார். 6ல் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. சப்தமத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சுக்கிரன் புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றன. எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றங்களை வலுவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த கிரகநிலைகள் வலம் வருகின்றன. சந்திரனும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை குவிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல ஏமாற்றம், பல தோல்வி, பல தடுமாற்றம், உடன் பிறந்தவர்களால் மன வருத்தத்தை சந்திக்கக்கூடிய சூழல், பல்வேறு வகையில கடுமையான நெருக்கடிகள், போராட்டங்கள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை மற்றும் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என பலராலும் ஏமாற்றப்பட்ட ஒரு தடுமாற்றம் அடைந்த சூழல் போன்ற அனைத்திலும் இருந்து நல்ல மாறுதலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். இந்த நபருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. ஏனென்றால் அவருக்கு 2 மகன்கள் ஒரே நேரத்தில் பிறக்கின்றனர். 2 மகன்களுக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம். இவர்களும் தங்களுடைய வாழ்வில் குழந்தை பருவத்தில் மிகவும் சுறுசுறுப்பாகவும் அத்தனையும் விரைவாகவும் செய்கின்றனர். ஆனால் இந்த 2 குழந்தைகளும் வளர வளர தங்களுடைய வாழ்வில் சோம்பேறித்தனமும் வளர்ந்து கொண்டே செல்கிறது. இதை பார்த்த அந்த தந்தைக்கு மிக பெரிய அளவில் மன உளைச்சல் ஏற்படுகிறது. இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறார்கள், இவர்கள் எதிர்காலம் என்னவாகும் என்ற அச்சத்திலும் குழப்பத்திலும் அவருக்கு பல்வேறு வகையான நோய்கள் சூழ்ந்து கொள்கின்றன. இந்த சூழ்நிலையில் அவர் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறார். தன்னுடைய 2 மகன்களையும் அழைத்து தான் இதுவரை சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் 2 சரிசமமாக பாகங்களாக பிரித்து அவற்றை உங்களுடைய பெயர்களில் எழுதி வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்லாது இதுவரை நான் சேர்த்த தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற பொருட்களை ஒரு பெட்டியில் வைத்து சரிசமமாக பிரித்து உனக்குரிய பங்கை எனது நிலத்திலும் மற்றவருக்குரிய பங்கை மற்றவருடைய நிலத்திலும் புதைத்திருக்கிறேன். புதைத்த இடத்திற்கு அடையாளம் வைத்திருந்தேன். ஆனால் இந்த அடையாளத்தை தற்போது காண முடியவில்லை. அந்த இடம் எது என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை உங்களிடமே ஒப்படைக்கிறேன். நீங்களே அதை கண்டுபிடித்து அந்த புதையலை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று தன்னுடைய 2 மகன்களிடமும் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். இதை கேட்ட 2 மகன்களுக்குமே சந்தோஷம். உடனே அடுத்த நாள் காலையில் எழுந்து 2 மகன்களுமே வயலுக்கு சென்று உங்களுக்கான புதையல் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று நிலத்தை தோண்ட ஆரம்பிக்கின்றனர். அப்படி தோண்டி கொண்டிருக்கும் போது ஒரு கட்டத்தில் 2 நபர்களுக்குமே உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தில் நீரூற்று ஒன்று வருகிறது. முதலாவது நபர் அந்த நீரூற்றை பார்த்தவுடன், நான் தேடியது உன்னை அல்ல, என் தந்தை மறைத்து வைத்திருக்கக்கூடிய புதையல்தான் என்று அந்த நீரூற்றை மூடிவிட்டு அடுத்ததாக பள்ளம் தோண்டி அங்கு புதையல் இருக்கிறதா என்று பார்க்க ஆரம்பிக்கிறார். இதுபோன்று கடின உழைப்பை தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே செலுத்துகிறாருங்க. சோம்பேறியாக இருந்த அந்த நபர் இருந்தாலும் கூட அந்த புதையலை கண்டுபிடிக்க முடியாமல் போகிவிடுகிறது. 2வதாக இருந்த நபர் அந்த நீரூற்றை சரியாக பயன்படுத்தி கொள்கிறார். ஒரு பெரிய கிணறு அமைத்து தனக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை
விவசாயம் செய்து அதை செழுமையாக மாற்றுகிறார். மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். செல்வ செழிப்பு சேர்ந்து மிகப்பெரிய செல்வந்தராகவும் அந்த நபர் வாழுகிறாருங்க. 2 நபர்களுமே ஒரே நேரத்தில் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்தான். இருவருக்குமே சரிசமமான ஒரே வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டவருக்கு நல்ல பலனும், அதை பயன்படுத்தாமல் தவறவிட்டவருக்கு அந்த பலன் கிடைக்காமலும் போயிற்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சோம்பேறிகளாக இருந்த தங்களுடைய மகன்கள் இருவரையும் சுறுசுறுப்பாக மாற்ற வேண்டும் என்று தந்தை சில பொக்கிஷம் புதையல் இருக்கிறது என்ற பொய்யையும் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் இதில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது போன்றுதான் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்விலும் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே நிச்சயமாக வாய்ப்புகள் என்பது சரிசமமாக தான் அமைந்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி கொண்டோம் என்பதில்தான் மிக பெரிய அளவிலான கேள்விக்குறி உள்ளது. ஆனால் அது போன்ற நல்ல வாய்ப்புகளை கடவுள் எழுதிய தலைவிதியாக பரம ஏழை கூட பணக்காரராவதற்கான வாய்ப்பு வலுவாக செப்டம்பர் 30 முடிவதற்குள் உண்டு என்பதால் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வேளையில் மிக பெரிய அளவில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு வலம் வருகிறாருங்க. எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வலுவாக கிடைக்கும். சொந்த வீடு, பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் சரியாக அமையும். உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். எடுத்த காரியத்தில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்கும். சனி 6இல் ஆட்சி பலம் பெற்றும் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட உங்களது உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் நிறைவாக உண்டு. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக பதிவு செய்ய முடியும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தையும் சரி செய்ய முடியுங்க. ஒருவரை சரியான முறையில் அவருடைய குணங்களை அறிந்து கொள்வதற்கான யோகம் கிடைப்பதால் நிச்சயமாக அனைத்து விதமான பணிகளிலும் வெற்றியை பதிவு செய்வதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு. சுயதொழில் துவங்குவதற்கான பல அதிரடியான வாய்ப்புகளும் வேலை பார்க்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும். கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. நீங்கள் கேட்ட இடத்தில் அனைத்து விதமான சலுகைகளும் மிக சிறப்பாக கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட பல வகையில் அதிரடியான நன்மைகளை உறுதி செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்தை அலங்கரிக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே எதிர்பாராத வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. எதிர்பார்ப்பதை விட மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்தபடி கலைத்துறையில் நல்ல வளர்ச்சியும், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்களையும் நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் உண்டு. நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக செவ்வாய் அமர்ந்திருப்பதால் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. சந்திரன், சூரியன் போன்ற கிரகநிலைகளும் சாதகமாக இருக்கின்றன. ராகு கேதுவால் சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம். பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கடவுள் எழுதிய தலைவிதி பரம ஏழை கூட பணக்காரராவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.